அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் பிஒய்க்கு கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் இருக்கிற கொஷினை நாம அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த கிளாஸில் நாம 2022 சோஷியாலஜி பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 2A, அதாவது வாட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் டு யூ திங்க் பேவ்ட் த வே ஃபார் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி எலாபரேட்னு கேட்குறாங்க. அதாவது என்லைட்மெண்ட், இந்த சோஷியாலஜி எப்படி உருவாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சோஷியாலஜி பேப்பர் 1ல் இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அப்படிங்கிற அந்த சாப்டரை பார்த்துருவோம். சோஷியாலஜி ஆனது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி வந்து அது எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான என்லைட்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு புதிய சிந்தனைகள்னு சொல்லலாம், மக்களுக்கு வந்து ஒரு அறிவொளி வந்தது சொல்லலாம், என்லைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். புத்தர் ஒரு என்லைட்மெண்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தீர்த்தங்கரர்கள் அவங்க சமண மதத்தில் சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் இருப்பாங்க, மக்களுக்கு வந்து அறிவொளியை வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அது வகையில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த எந்த மாதிரியான என்லைட்மெண்ட்ஸ் வந்து இந்த சோஷியாலஜி உருவாவதுக்கு காரணம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? இது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஓனாகவே எழுதுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி எழுதுனது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நீங்களே உங்களுடைய ஓன் கண்டென்ட்டில் நீங்கள் எழுதி பழகுங்க. போக போக டெவலப் ஆகிடும். ஸோ இந்த கிளாஸில் நாம் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நாம் இந்த என்லைட்மெண்ட் ஆஃப் 17th and 18th century laid the intellectual foundation for the rise of sociology by promoting reason, scientific inquiry and human progress. என்ன சொல்கிறாங்க? இந்த 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷன், இன்டெலெக்சுவல் அறிவுசார் முதலீடு அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா இந்த சோஷியாலஜி உருவாவதுக்கு காரணமாக இருந்துச்சுன்றாங்க. காரணம் என்ன? ப்ரொமோட்டிங் ரீசன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது காரணம் என்ன அப்படிங்கிறத அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. சயின்டிஃபிக் இன்கொயரி, அறிவியல் பூர்வமாக நீ வந்து ஒரு ஆய்வு செய்யி. அதே போல் ஹியூமன் ப்ராக்ரஸ், மனிதர்களை இந்த ஃபியூடலிசம்லாம் அது அப்போ தான் வந்து அபாலிஷ் ஆகியிருக்கும். இந்த ஹியூமன் ப்ராக்ரஸுமே மனிதருக்கு ஒரு அறிவு சார்ந்த முதலீடு செய்வதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்துச்சுன்றாங்க. கரெக்டா? காரணம் என்ன? இட் சேலஞ்ச, இதன் மூலமாக மக்களுக்கு அறிவு அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது? நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது 3 முக்கியம். இந்த 3 அவனுக்கு இல்லாத போது அவன் அதை தேடி ஓட ஆரம்பிப்பான். அந்த விஷயங்கள் அவனுக்கு போதுமான சஃபிஷியண்ட்டாக கொடுக்கும்போது அவனுடைய மூளையானது மற்ற விஷயங்களை தேட ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகட்டும், இந்த பீரியடில் தான் நடந்திருக்கும். 1779, 1789 இந்த மாதிரியான பீரியடில் என்ன பண்ணணும்னா மக்களுடைய தேவையானது போதுமானதாக இருக்கும். அதே போல் மக்களுக்கு அந்த போதுமான அந்த சஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா மக்களை வந்து சிந்திக்க தூண்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை கொஷினிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் த இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷன் ஃபார் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்றாங்க. இட் சேலஞ்ச் ட்ரெடிஷனல் அத்தாரிட்டி, ஃபியூடலிஸ்ட் அத்தாரிட்டியும் மொனார்க்கியும் வந்து சேலஞ்ச் பண்ணுது. மக்களுக்கு என்ன? மக்களுக்கு போதுமான அறிவானது, ரீசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, அந்த கொஷனிங் பவர் அப்படிங்கிறது அதிகமாகுது. ரிலீஜியஸ் டாக்மா, சூப்பர்ஸ்டிஷன்ஸ், என்கரேஜிங் த யூஸ் ஆஃப் ரேஷனல் அண்ட் எம்பெரிக்கல் மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டி. பழங்கால ரொம்ப வருஷமாக இருந்த இந்த ஃபியூடலிஸ்டிக் மெத்தடையும், அதாவது பண்ணையார் மனத்தையும் நிலப்பிரபுத்துவத்தையும் அதே போல் மன்னராட்சியும் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதே போல் சூப்பர்ஸ்டிஷன், அதிகப்படியான மத நம்பிக்கைகள்லேருந்து அவங்க விடுபட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் ரேஷனலான ஒரு திங்கிங், பகுத்தறிவு அவங்களுக்கு என்ன வந்து வெளியே வருது. எம்பெரிக்கல் மெத்தட், சும்மா யாராவது சொன்னால் அதை நம்ம அப்படியே பிலீவ் பண்ணாமல் அதை எக்ஸ்பெரிமெண்டல் முறையாக இல்லை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்கள் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் காரணமாக தான் இந்த சோஷியாலஜி இது எமர்ஜ் ஆகுதுன்றாங்க. அதே போல் திங்கர்ஸ் லைக் சிந்தனையாளர்கள், வால்டேர், மாண்டெஸ்கியூ, ரூசோ, கான்ட்ரசெட், இவங்க மாதிரியான திங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்டு செக்குலர் மொராலிட்டியை வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் வந்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத அந்த மாதிரியான திங்கிங்லாம் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஐடியாஸ் தட் இன்ஸ்பைர்ட் சோஷியலஜிஸ்ட் டு ஸ்டடி சோஷியல் ஆர்டர் சேஞ்ச் சயின்டிஃபிக்கலி. ஸோ இந்த ஐடியாஸில் என்ன பண்ணுது, சில சோஷியாலஜிஸ்ட்டை வந்து உருவாக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சோஷியல் ஆர்டர்லாம் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. த பிலீஃப் இன் ஹியூமன் ரீசன் ஆஸ் எ டூல் ஃபார் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் லீட் டு த சர்ச் ஆஃப் லாஸ் கவர்னிங் சோஷியல் பிஹேவியர் சிமிலர் டு
நேச்சுரல் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களுடைய அந்த ஏன் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கக்கூடிய என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே போல் ஃப்ரெஞ்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, புதுவிதமான ஐடியாஸை வந்து மக்களுக்கு கொடுக்குது. அதே போல் அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. புது சொசைட்டி வந்து கிரியேட் ஆகிறாங்க, மிடில் கிளாஸ் சொசைட்டி அப்படிங்கிறவங்க. அதே போல் திங்கர்ஸ் லைக் காம்ட், டர்கெய்ம், மார்க்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிய சோஷியல் டைனமிக்ஸ் வந்து உருவாகுறாங்க. முன்னாடி பார்த்துருப்போம், இமேல் டர்கெய்ம்லாம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து சூசைட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய திங் அப்படிங்கிற அவருடைய ஆக்ஷன் அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து அப்புறம் தான் சூசைட் இது வந்து சொல்கிறாரு, அது வந்து ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன், மக்கள் சொசைட்டி தான் வந்து ஒரு மனுஷனை சூசைட்டுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ற மாதிரியான புதுவிதமான கோணத்தில் இவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் குறித்து மார்க்ஸ் வந்து சொல்லி வைப்பார். ஸோ இப்படி ரேஷனலான திங்கிங்ஸ் எல்லாமே மக்களுக்கு வந்து இந்த சோஷியாலஜியானது எமர்ஜென்ஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் இப்படி எழுதலாம், வேற காரணமாக வேற மாதிரி எழுதலாம். சொசைட்டியாக வந்து என்ன சேஞ்சஸ் கொடுத்தது மக்களுக்கு, வந்து சொசைட்டியை எப்படி வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம எழுதலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபியூடலிக் சொசைட்டியாக இருந்தது, அது வந்து டெமோக்ரஸி நோக்கி போக ஆரம்பிச்சது, அது வந்து இந்த சோஷியாலஜி உருவாவது காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லலாம், அதுக்கு முன்னாடி வந்து மேனுவல் ஒர்க்கிங்காக இருந்தது, அது ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒர்க்கிங்காக மாறிச்சு அப்படின்றது சொல்லலாம். அதே போல் தொழிலாளர்களுடைய அந்த ஒர்க்கிங் டைம் ஆனது ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுனால போதுமான மக்களுக்கு வந்து போதுமான அந்த வேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்தது. ஸோ அது மூலமாக மக்கள் வந்து சப்ரைஸ் செய்யப்படுறாங்க. அதன் மூலம் தான் கார்ல் மார்க்ஸ் மாதிரியான திங்கர்ஸ் எல்லாமே ஒர்க்கர்ஸ் குறித்து பேச ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கொண்டு போகலாம். ஸோ எழுதணும் அப்படிங்கிறது நம்முடைய வே ஆஃப் ரைட்டிங் தான். நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த கொஷின் என்னன்றதை புரிஞ்சு நம்ம ஒரு ஓன் தாட்லேயே கூட நம்ம எழுதலாம். எழுதி பழகுங்க. ஸோ இதுவே போதுமானா கிடையாது. ஸோ திரும்ப அதே சொல்ல வர நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த என்லைன்மெண்ட் குறித்து, இந்த எமர்ஜென்சி ஆஃப் சோஷியாலஜி குறித்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை புத்தகத்தை எடுத்து படிங்க. படிச்சுட்டு இந்த கொஷனுக்கு நீங்களே ஒரு வாட்டி ஆன்சர் எழுதி பழகுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.